நீ சமீபமாய் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் பக்கத்தில் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முழுமையாக அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒன்று கூட உங்களுடைய ரத்தம் சகல கரைகளையும் திரைகளையும் அப்பா ஒவ்வொரு அப்பா எல்லா கரை திரை பிழைகள் எல்லாம் நீங்கள் உமக்கு உண்பதாக நாங்கள் மாசு இல்லாமல் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படிக்கு உம்முடைய குற்றமற்ற ரத்தம் எங்களுக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பலியானீரே அப்பா, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. எங்கள் பாவங்களை போக்கும்படியாய், சாபத்தை போக்கும்படியாய், வியாதி அனைத்தின் மேலும் ஜெயம் கொடுக்கும்படியாக, சுகப்படுத்தும்படியாக, பிசாசின் கிரியை அழிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு நீர் வந்தீரப்பா. இப்பொழுதும் நீ அவன் கிரியைகளை முற்றிலுமாய் அழைத்து போடும்படியாய் ஒப்பு கொடுத்து அப்பா உம்முடைய நாமத்தினாலே அப்பா உம்முடைய வல்லமையும் பலனும் பிரசன்னமும் இறங்கி இந்த ஆராதனை முழுவதும் கிரியை செய்யும்படி பிசாசின் ஆவியின் மேலே, ஆதிக்கத்தின் மேலே அந்த எல்லை எங்கும் ரத்தத்தின் வல்லமையை தெளித்து இப்பொழுதே ஜெயத்தை நாங்கள் ஆண்டவரே, உங்களுடைய ஜெயத்தை நாங்கள் வெற்றி சிறந்தவரின் ஜெயத்தை நாங்கள் நோக்கி இப்பொழுதே அந்த வெற்றியை ஆண்டவரே அப்பா நாங்கள் அணைத்து கொள்ளுகிறோம், வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறோம். விரோதமாகவும் எதிரடையாகவும் அப்பா துரைத்தனங்கள் மேலே, அதிகாரங்கள் மேலே ஆணி எடுத்து அவன் கையெழுத்து ஒன்றுமில்லாதபடிக்கு, அவனுடைய கிரியை ஒன்றுமில்லாதபடிக்கு, நடுவில் இல்லாதபடிக்கு குலைத்து போட்ட கர்த்தருடைய அந்த வெற்றி அவைகளின் மேலே நீ வெற்றி சிறந்த அதே வெற்றியை நாங்கள் பார்த்து இப்பொழுது சிலுவையில் எங்களுக்கு ஆண்டவரே நீ நிறைவேற்றி தந்த அந்த மீட்பின் திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். மீட்பு ஆண்டவரே எங்களுக்கு உமக்குள் உண்டாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் வெற்றி சிறக்கிறோம், வெற்றியை பேசுகிறோம், வெற்றியையே நினைவு கூர்ந்து வெற்றியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேளையிலும் கூட பாவத்தின் மேலே, சூழ்நிலையின் மேலே ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் படுத்துகிற ஆவியானவர், கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கிற ஆவியானவர் சகல எண்ணத்தையும் சகல நினைவுகளையும் ஒருமுகப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படுத்தி போடுகிறோம். யார் சிந்தனை சிதறாத வண்ணம் அப்பா அவங்க வீடுகளில் உள்ள எந்த பாரத்தை நினைக்காதபடிக்கு பாரமான யாவற்றையும் நெருக்கி சுற்றி நின்ற எல்லா பாவ சூழ்நிலைகளையும் தள்ளிவிட்டு உம்மை ஆண்டவரை நோக்கி பார்த்து, விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி பார்த்து, தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இந்த நாளிலும் சந்தோஷமாய் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, பொறுமையோடு ஓடும்படிக்கு அப்பா, பக்தியோடு ஆராதனை செய்யும்படிக்கு நீ ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ராஜா, ஒன்று கூட உங்களுடைய திரு ரத்தம் எங்களை கழுவுவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக. ஆண்டவரே, முற்றிலுமாக ஆவியானுடைய சர்வ வியாபகம், நீ சர்வ வியாபி அல்லவா, உங்களுடைய சர்வ வியாபகம் உண்டாவதாக. ஆவியானுடைய பிரசன்னம், சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறபடினால நீங்கள் அதை தந்தருளுவீங்க. ஆண்டவரே, முற்றிலுமாக உங்களுடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பிரசங்க பகுதியானாலும் சங்கீத பகுதியானாலும் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருடைய கிருபை உண்டாயிருப்பதாக. நாங்கள் ரேமாவை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நேரடியான ரேமா தேவாப்பா, அற்புதம் செய்கிற அந்த நேரடி வார்த்தையை எங்களுக்கு அனுப்புங்கப்பா என்று சொல்லி எல்லாருமே கேட்போமே. ஆண்டவரே, அந்த ரேமாவை தாங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. அப்போ எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உணர்வு வரும், அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு வாழ்விலும் மாற்றம், புது புது மாற்றம் வரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்களும் எதிர்பார்ப்போடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கத்தரனுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனுக்காய் மலைகளை பேர்ப்பாரே. கத்தரனுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனுக்காய் மலைகளை பேர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை.
கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. முதல் ஸ்டான்ஸ் நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லையே. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லையே. நீ சொன்னது நடக்குமோ சந்தேகம் இல்லையே. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லையே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் சந்தேகம் இல்லை. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. குழந்தைகள் பாலகனாவினால துதியை உண்டு பண்ணினேன் இருக்கு. பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போடணும். அப்போ பிள்ளைகள் நாக்கில் என்ன வேணும்? துதி வரணும். அவருடைய நாமத்தை சொல்லணும். துதியை உண்டு பண்ண நீர் இருக்கு. ஒரு இடத்துல பலன் உண்டு பண்ண நீர். அதுதான் பெரியவங்களுக்கும் பலன். அப்போ பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஒரு பாட்டை படிக்கணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம்? கூட்டிகிட்டு வரோம். வேறு எதுக்காகல அந்த நோக்கம் இருக்கணும். கொஞ்ச நேரமாவது அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் ஆசீர்வாதம். அப்போ தான் ஆசீர்வாதம். சின்ன பிள்ளைங்க அப்போ தான் அவங்க வருங்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. மிகவும் ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். மிகவும் ஆசீர்வதிப்பார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான்
பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். சோத்திரம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை உணிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என் புகலிடமே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை. ஆமென். Glory, glory Jesus, wonderful God, mighty God. உமக்கே சோத்திரமே, உமக்கு சோத்திரம். என் புகலிடமே உம்மை எல்லாம் யார் என்னை வைத்து கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை எல்லாம் யார் என்னை வைத்து கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலைதான் வருகிறது. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே வருகிறது. ஆளுகை செய்யும் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு
உமக்கு சோத்திரம். பாடாத ஆற்றல் இல்லையே, உம்மை தேடாத நாளும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து அன்பு தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து அன்பை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்கள் இல்லையே. பாவியான என்னையும் தேடி வந்து ரட்சித்தீர், பாவியான என்னையும் தேடி வந்து ரட்சித்தீர், அன்பு வைத்து ரட்சித்தவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் அன்பு வைத்து ரட்சித்தவரே. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே. கண்மணி போல் முழங்கால் படிட்டு கூட நிற்க முடியலன்னா முழங்கால் படிட்டு வாழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளி ஆராதனை சேனா
விடுதலையோடு ஆராதிப்போம், விடுதலையோடு சந்தோஷத்தோடு சந்தல மாறிய கிரபாஷிய கிரபங்கத்தலறிவா ரமல மகாரிய சரர மகாபாரங்க சங்கர மகத்தலறிவாசி லபிரவாஷிய பகர பகத்தலப லபதானார பகபலர பகச நம்ம ஆராதித்தால் தான் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். தேவன் எழுந்தருளுவா. ஓரா பாபா சத்துரு சிதறடிக்கப்பட்டு போவான். இதோ நான் எழுந்தருளுவேன், நான் உயருவேன், நான் மேன்மைப்படுவேன், நான் மகிமைப்படுவேன். கத்தர் எழுந்தருணும்னா அவரை உயர்த்தும் துதி, அவரை உயர்த்தும் துதி. ஓ ரபாஷகர பேகதல பகர பகதல ரபகஷகல பகபரல பகபலரபா ஓ ரபகபரல பகஷரல பகதலபா. அவர் உயர்த்தும் துதி இருந்தாதான் கனம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சங்கீதம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனம் அப்பொழுதுதான் உண்டாயிருக்கும், அற்புதம் உண்டாயிருக்கும், விடுதலை உண்டாயிருக்கும். பிசாசின் கிரியைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு போகும். என் தேவன் எழுந்தருளுவாராக, என் தேவன் எழுந்தருளுவாராக. சத்துரு சிதறடிக்கப்பட்டு போவானாக. தமே தமா தீனா மேனா தீனா பாபா 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 தே தட்ட தட்ட தோ மாதே தட்டோ மரக ஷட்டலர டரகஸ் லபரக பஷலர பக ஷலர டபக ஷலர பக தலர பக. சங்கீதம் 150 முதல் தொடங்கி. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தோனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். துதியுங்கள், துதிப்பதாக. அல்லேலூயா. அதுக்கு முந்தின சங்கீதம் 149. அதுதான் நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு வந்த வார்த்தை. கடைசி 3 வசனம், 4 வசனம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களின் 149 கடைசி 4 வசனங்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவளுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவளுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இதில் அந்த வார்த்தை ஜெபம் பண்ணும் பொழுது கிடைச்ச அந்த வார்த்தை, அவள் வாயில் என்ன இருக்கணுமா? கத்தரை உயர்த்தும் துதியும். அவங்க கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேத வசனம். கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். சும்மா இல்லை, கனம் உண்டாகணும்னா உயர்த்துகிற துதி இருக்கணும். கத்தரை உயர்த்துகிற துதி. அதனால தான் பாடுகிறோம், துதிக்கிறோம் இயேசு என்ற நாமத்தை சொல்லி. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா இருபுறமுன்னா 2 பக்கமுமே ஷார்ப்பாக இருக்கும். அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன செய்யும்? வெட்டிடும், கட் பண்ணிடும். ஒரு பக்கம்தான் நம்ம நைஃபெல்லாம் என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா கூர்மையான பட்டயம். பேசப்படுகிற எங்களுக்கும் உங்களுக்கும் உரியது. அது 2 புறமும் அதை என்ன செய்யும்?
கணுக்களையும் ஊன்களையும் உருவ குத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் இருக்கிறது. எந்த யோசனையும் கூட என்ன செய்கிறோம், வெளிப்படுத்திடும். ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க முடியாது. ஆவியானவருக்கு எல்லாமே யோசனையை கூட எண்ணத்தில் கூட தூரத்திலே பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ எண்ணத்தையெல்லாம் தூரத்தில் அறிகிற கர்த்தர் டிஸ்டன்ட்டில் என்னுடைய உள்ளத்தின் அழுகே அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பாரத்தை அறிந்திருக்கிறார். என்னுடைய நிலையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ தூரத்திலேயே அவர் பார்க்கிறார். நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். 43:1 வசனம். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இங்கே உன்னை மீட்டு கொண்டேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே கொடுத்தார். மீட்டு கொண்டேன், உன்னை நாம் மீட்டு கொண்டேன். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 1:19. மீட்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். மீட்கப்பட்டீர்கள், மீட்பு என்ற வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். மீட்கப்பட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? மீட்கப்பட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? காப்பாற்றப்பட்டீர்கள், விடுவிக்கப்பட்டீர்கள், தூக்கி எடுக்கப்பட்டீர்கள் என்பது பொருள். நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதா? சரி. ஒரு மனுஷன் ஒரு குழியில் விழுகிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆழமான குழி. அப்படின்னா அந்த குழியில் விழுந்த மனுஷனை என்ன செய்யணும்? தூக்கி எடுக்கணும். முன்னால் பேப்பரில் படித்த ஒரு சின்ன பிள்ளை ஒரு பெரிய ஆழமான குழியில் விழுந்ததை அதை தூக்கி எடுக்கிறதுக்கு ஏதோ என்ஜினெல்லாம் கொண்டு வந்து மண்ணை தோண்டி எவ்வளோ சிரமப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி எடுக்க பிரயாசப்பட்டாங்கன்னு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படின்னா ஒரு குழியில், ஆழமான குழியில் விழுந்த மனுஷனை அவன் தூக்கி எடுக்கிறது போது தூக்கி எடுத்து மேலே கொண்டு வர்றது தான் மீட்கப்படுதல் என்ற அர்த்தம். இப்போ எது சொல்லுது? ஆழமான குழியிலும் உளையான சேற்றில் இருந்த நம்ம என்ன செய்தார்? ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம மீட்கப்பட்டுட்டோம். மீட்கப்படுதுன்னா நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டோம். ஆழமான குழி எதை காட்டுது? பாவத்தை காட்டுகிறது. பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை, உங்களை தூக்கி எடுத்தார், மீட்டு கொண்டார். பாவம் என்ன ஒரு ஆழமான குழியா அப்படின்னு கேட்கலாம். பாவம் ஒரு சேரா அப்படின்னு கேட்கலாம். சேரா அது ஆழமான குழியா? ஒரு சேத்துக்குள்ளே விழுந்த மனுஷன் உள்ளே போயிட்டே இருப்பான். அவனை தூக்கி எடுக்காட்டா என்ன பண்ணுவான்? போயிட்டே இருப்பான். அந்த போது பாவத்துக்கு அடிமையான மனுஷன் பாவத்துக்குள்ளேயே போயிடுவான், பாவத்துக்குள்ளேயே மூழ்கிறான், பாவத்துமையே அவனே ஆளையே செய்யும். உதாரணமாக ஒரு குடின்னு வச்சுங்க, ஒரு சிகரெட்டு குடிக்கிறவனை கூட விடுதலையாக்க முடியல, ஒரு குடிக்காரனை கூட விடுதலையாக்க முடியல. அவன் பழகிடுறான், அதுக்கப்புறம் அந்த குடியிலேயே வாழ்கிறான். அந்த குடி அவனை விடுகிறதே இல்லை. ஈவன் ஒரு செல்லில் உள்ள தவறான காட்சியை பார்க்கிற ஒரு பழக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் கூட அதிலிருந்து அவன் விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறான். அது அவனை இழுத்துக்கிட்டே போயிடுது. அது பாவ சேரு. அப்போ அதுக்கு மேலே எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. இது உதாரணமாக சொன்னேன். இப்போ இந்த பாவ சேற்றில் இருக்கிற மனுஷன் யார் தூக்கி எடுத்தாராம்? இயேசு தூக்கி எடுத்தார். அதான் வேறு சொல்லுது, அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்களே. அப்படி என்றால் உங்களை மீட்கும்படியாக, உங்களை தூக்கி எடுக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக
அவர் சிலுவையில் தமது வெளியேறப்பெற்ற இரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் மீட்கப்பட்டீர்கள் அந்த யாக்கோபை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு இருக்கிற சபையாகிய விசுவாசிகளையும் கர்த்தர் மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் மீட்கப்பட்டது எதை காட்டுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. பார்வோன் என்னும் ராஜா ஈப்து ஜனங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் அங்கே வேலை செய்தார். என்ன வேலை செய்தார்? மோசே என்னும் தேவ மனுஷனை தெரிந்து கொண்டார். முட்செடி எரிகிறத பார்த்த உடனே மோசே பக்கத்தில் போனால் முட்செடி கருகவில்லையே, எரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அதிசயத்தை பார்க்கும் பொழுது மோசேன்னு கர்த்தர் மோசையின் பேரை சொல்லி கூப்பிட்டு, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், என் ஜனங்களை நான் விடுவிக்கும்படி அனுப்ப போகிறேன்னு சொல்லி கர்த்தர் மோசையை அனுப்புகிறார். மோசைக்குள்ளேயும் எத்தனையோ போராட்டம் இருந்தது. நான் எப்படி போய் இவங்களை விடுவிக்க முடியும் என்ற போராட்டம், கலக்கமெல்லாம் இருந்தது. அத்தனையும் கர்த்தர் மோசையை விட்டு அகற்றினார். அல்லேலூயா. அப்போதில் அது மோசையை கர்த்தர் அது உருவாக்குகிறார். உருவாக்கின பிற்பாடு மோசையை கொண்டு பார்வோனிடத்தில் பேச வச்சு, அதற்கப்புறம் அற்புதங்களை செய்ய சக்தியை கொடுத்து பல அற்புதங்களை செய்து முடிவில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தையும் வீட்டின் நிலைக்காலில் பூசி அவர்களை அந்த நாளில் அந்த எகிப்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கினார். வேதம் சொல்லு, வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். இப்போ அடிமைத்தனத்தின் நுகத்தடியெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. இனிமே பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அதிகாரமும் ஆளுகையும் இல்லை. புதிய ஏற்பாடில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு நீங்கள் அடிமையிலாக இருக்கிறீங்க? பாவத்துக்கு, அப்புறம் சாபத்துக்கு, அப்புறம் வியாதிக்கு, அப்புறம் பிசாசின் செயல்களுக்கு, கிரியைகளுக்கு அடிமையாக இருக்கிற நம்மை மீட்டு கொள்ளும்படி இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வெளியேறப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவத்தை, சாபத்தை எல்லாவற்றையும் முறித்து நம்மை விடுதலையாக்குறது. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அன்றைக்கு எகிப்திலிருந்த ஜனங்களை விடுவிக்கும்படி எவ்வளவு செயல்பட்டாரோ அதை போன்று புதிய ஏற்பாடில் தேவன் விடுதலை பெறும்படிக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவே மனுஷனாக இறங்கி வந்து மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து, அது குற்றமில்லாத மாசற்ற வெளியேறப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாசு இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருக்கும் சோதனை வந்துச்சு. ஆனால் எதிலையும் அவர் தவறவே இல்லை. வேதம் சொல்லு, ஒரு பாவமும் செய்யவில்லை. அப்போ பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அவருக்கு போராட்டம் இருந்துச்சா? பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு எத்தனையோ போராட்டமும் இருந்தது. ஆனால் அதுலேயும் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அப்போ பரிசுத்தத்தை காத்து கொண்டா குற்றம் இல்லாமல் வாழ்ந்தார். அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். அவர் பிறப்பில் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அல்லேலூயா. மாசு இல்லாதவர். அப்போ பரிசுத்தாவினால் பிறப்பிக்கப்பட்டு குற்றமில்லாமல் உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் 33 வருஷம் வாழ்ந்தார். முழுவதும் 100க்கு 100 தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்கிறதையெல்லாம் செய்து தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமில்லாதவராய் வாழ்ந்து, அப்போ அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை தான் சிலுவைக்கு கொண்டு சென்றார். கொண்டு சென்று சிலுவையில் அந்த இரத்தத்தை நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை தூக்கி எடுப்பதற்காக கர்த்தர் சிலுவையில் கொடுத்தார்.
அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறாரு, உங்களை மீட்டு இருக்கிறார். நான் மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விடுவிக்கப்பட்டேன். சாத்தானுக்கு என் மேல ஆளுகை இல்லை, எந்த மந்திர தந்திர வல்லமைகளுக்கு என் மேல ஆளுகை இல்லை, எந்த வியாதிக்கு என் மேல ஆளுகை இல்லை, எந்த பிசாசு செயல்களானாலும் சரிதான், எந்த சாபமானாலும் சரி, எதுவுமே என்னை ஆளுகை செய்ய முடியாது. காரணம், என்னை ஏசப்பா மீட்டு கொண்டார். ஒரு குழியில் விழுந்த மனுஷனை ஒருத்தர் தூக்கி எடுத்து வெளியே விட்ட பிற்பாடு அவன் எப்படி இருப்பான்? விடுதலையை உணர்வானா, இல்லை குழியில் இருக்கிறது மாதிரியா நினைச்சிட்டு இருப்பானா? தேவன் உங்களை விடுதலை ஆக்கின பிற்பாடு திரும்ப நீங்க குழியில் இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? திரும்ப நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் சாபத்தில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் பிரச்சனையிலே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் குழியில் இருந்தேன், இப்போ கர்த்தர் என்னை தூக்கி எடுத்துட்டாரு, அவனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நான் வெளியே வந்துட்டேன், விடுதலை பெற்றுட்டேன். ஒரு மனுஷனை கள்ளன் கையில் அகப்பட்டான், அந்த மனுஷனை அவனை அடித்து குற்றியூராக்கி போட்டுனான். அந்த பக்கமாக வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பாராம போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் ஆண்டவர் வந்தார். அப்படி அந்த குற்றீராக்கப்பட்ட மனுஷனை பார்த்தாரு, அவனை தூக்கி எடுத்து அவன் காயங்களையெல்லாம் கழுவி அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கடைசியில் சத்திரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு, நான் 2 பணத்தை கொடுக்குறேன், இதை வச்சு இவனை பராமரிச்சுங்க, நான் போய் வர்றேன்னு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன், இந்த கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷன் விடுதலை பெற்ற மனுஷனா, இல்லை உள்ள குற்றீராய் கிடக்கிற மனுஷனா? விடுதலை பெற்ற மனுஷன். நீங்கள் எல்லாம் விடுதலை பெற்றவங்களா? உங்களை கத்த விடுதலை ஆக்கிட்டாரா? நல்ல சமாரியா நாம் இயேசு வெளியே கொண்டு வந்து விட்டாரா? உங்கள் காயங்களை எல்லாம் கழுவிட்டாரா? உங்கள் எண்ணெய் பூசி உங்களை குணமாக்கிட்டாரா? உங்கள் சத்திரமாகிய சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரா? இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பணத்தை கொடுத்துட்டாரா? இதை கொண்டு போஷித்து கொண்டு இவங்களை காப்பாற்றி வழி நடத்திரு, நான் வரும் அளவு இதை செய்ய நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ இந்த கள்ளர் கையில் அப்பட்ட மனுஷனை மாதிரி இருந்த நம்ம கர்த்தர் விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க? புலையான சேட்டிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாய கிறிஸ்துவுக்குள் என்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ எத்தனை பேர் இயேசுவை ஆராதிக்கிறீங்க, இயேசுவை வணங்குறீங்க, இயேசுவை துதிக்கிறீங்க, இயேசுவை போற்றுகிறீங்க? உங்க விசுவாசம் எல்லாம் யார் மேல இருக்கிறது? இயேசுவின் மேல இருக்கா? பாஸ்டர் மேல இருக்கா? சபை மேல இருக்கா? இன்னொருத்தர் மேல இருக்கா? இல்ல. யார் மேல இருக்கிறது? ஏசப்பா மேல. உங்களுக்கு உயிரை கொடுத்தவர் யாரு? இயேசு. பவுல் சொல்றாரு, நான் உங்களில் யாருக்குமே ஞானஸ்நானம் கொடுக்கல, ஸ்தேவான் வீட்டாருக்கு சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் அன்றி வேறு ஒருவருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஏன்னா என் பேரை சொல்லிக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இவர் கொடுத்தாரு சொல்றதுக்கு அல்ல, இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்க தான் என்னை கர்த்தர் அனுப்பினாரு. நான் அதை செய்கிறேன். அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தை உங்களை ரட்சிக்கும் என்று சொல்லி அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏன்னா என் பேர் மகிமைக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு ஒரு யோவானை கர்த்தர் அனுப்பினார். யோவான் முந்தி வந்தார். யோவான் சொன்னார், நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? நீ தேவாதி தேவனாச்சே, நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? கர்த்தர் சொன்னா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொல்லி ஞானஸ்நானத்துக்கு காண்பித்து மூழ்கி ஞானம் எடுக்க இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நாம எல்லாரும் கட்டப்பட்டவர்கள் அல்ல, வெளியே விடுவிக்கப்பட்டு வந்தவர்கள். இப்ப நல்ல சமாரியான இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தும் கட்டுகளை அவிழ்த்து உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டு இருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மீட்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? விடுவிக்கப்பட்டீங்களா?
காப்பாற்றப்பட்டுவீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள உங்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறாரா? கண்மலையாய் கிறிஸ்துவுக்குள் உங்க ஐக்கியம் உறவு எல்லாம் இருக்குதா? நான் சொல்வேன், சில தங்களை குறித்தோ சபையை குறித்தோ வேற ஒன்றை குறித்தோ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாங்க. நாம் எல்லாருமே மனுஷனை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவரே நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, ஞானம், பரிசுத்தம் எல்லாமா மாறிட்டாரு. அல்லேலூயா. இப்ப நாங்க யாரை பின்பற்றுறீங்க? ஏசப்பாவை பின்பற்றோம். ஆண்டவர் அந்த 43 அதிகாரத்தின் அடுத்த 2வது வருஷம் சொல்றாரு, நீ தண்ணீரில் கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்ற. அப்போ எந்த சூழ்நிலை வழியா நீ போனாலும் உன் கூட இருக்கிறவர் நான் தான். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுறவரும் நான் தான், உன்னை விடுவிக்கிறவரும் நான் தான், உன்னை ரட்சிக்கிறவரும் நான் தான். ஆமென். சானியல் சிங்கக்கவில போட வேண்டும் என்ற உத்தரவு வந்த உடனே எல்லாரும் போயிட்டாங்க. யார் தான் இருந்தார் கூட? தேவன் தான் கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் தான் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருந்தாரான் ராஜா கேட்கிறான். அவன் சொன்னான், ஆமான்ட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை விடுவித்தார். உங்க கூட இருக்கிற உங்க சூழ்நிலைகளை, உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் உங்க கூடவே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தலைமுறை தோறும் உங்க அப்பா அம்மா கூட போயிடுவாங்க உலகத்தில், உங்க நேசிக்கிறவங்கள கூட உலகத்தை விட்டு வயசாகும்போது போயிடுவாங்க. ஆனால் உங்க கூட இருக்கிறவர் இயேசு ஒருவர் தான். இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும் போதும் கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, உலகத்தை விட்டாலும் கூட இருக்கிறாரு. இங்க கண்ணை மூடிட்டு அங்க கண்ணை திறப்போம். ஏசப்பாவை முகமுகமா பார்ப்போம். இங்க பார்க்காம அவரை உணர்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நேரடியாக ஆண்டவரை பார்ப்பதற்கு சாகிறது அல்ல, ஏசப்பா ராஜ்யத்தில் போய் சேர்வது. அல்லேலூயா. ஏசப்பா கூடயே வாழும் பொழுது ஏசப்பா ராஜ்யத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளுவார். அவர் வருகையிலும் எடுத்துக்கொள்ளுவார், அதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது இருந்தால் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் ராஜ்யத்துக்கு போக தகுதி உள்ளவங்களா வாழணும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அதை மறக்காதீங்க. மீட்கப்படுதல் என்றால் என்ன? தூக்கி எடுக்கப்படுதல். எதிலிருந்து? பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கிரியை, எல்லா பிரச்சனைகளிருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துட்டாரு. நீங்க வெளியே வந்துட்டீங்க. இனி நீங்க அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எகிப்தில் இருந்த ஜனங்கள் வெளியே வந்த ஒரு பாடு, நான் எகிப்தில் தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம அது முட்டாள் ஒருத்தனும் இல்லை. விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு பாடு, நான் விடுதலை வாழ்வை பெற்று கொண்டேன். இப்போ மோசையின் கீழே இருக்கிறேன், தேவன் கீழே இருக்கிறேன், அவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அனுதினமும் அந்த விசுவாசம் தைரியமும் உங்களுக்குள்ள வேணும். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தை தான் கொடுத்து உங்களை என்ன செய்தாராம்? மீட்டுக்கொண்டார். புதிய ஏற்பாடுல இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க, அவர் இரத்தத்தை என்ன செய்தாரு? கொடுத்தார். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னா இயேசு யாரு? இயேசு யாரு? இயேசு யாரு? அவர் ஒரு மனுஷன் இல்லை? மனுஷன் தானே இல்லையா? அவர் சிலுவையில் தொங்கும்போது மனுஷனா தொங்கினாரா, தேவனா தொங்கினாரா? சரி, தேவனுக்கு ரத்தம் இருக்கா? மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இயேசுவுக்கு தேவனுக்கு ரத்தம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறாரு. ஆனால் இயேசு நமக்கா ரத்தம் கொடுக்கும்படி மனுஷனாக வந்தார். அல்லேலூயா.
இதில் மனுஷனுக்கு தான் ரத்தம். அதில் மனுஷனாக வந்தார். மனுஷனாக வந்துட்டு வேறு சொல்ல ஆதியில் வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி. அல்லேலூயா. அப்ப தேவன் மனுஷனாக வெளிப்பட்டார், மனுஷனாக பிறந்தார். அப்ப தேவன் சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசு தான் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அங்க தொங்கினவர் இயேசு, இயேசு அல்ல, தேவாதி தேவன் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். எப்படிதான் உங்களுக்கு? தேவாதி தேவன் தான் சிலுவையில் என்ன செய்கிறார்? தொங்குகிறார். இப்ப சிலுவையில் அவரை ஆணி அடிக்கிறாங்கன்னா மனுஷனை அல்ல, தேவனை ஆணி அடிக்கிறார்கள். இயேசுவை விழாவில் குத்துனாங்கன்னா மனுஷனை அல்ல, இயேசுவை குத்துகிறார்கள். சாட்டையினால் அடிக்கிறார்கள்னா மனுஷனை அல்ல, தேவனை சாட்டையினால் அடிக்கிறார்கள். அப்போ தேவன் மனுஷனாகி வெளியேறப்பட்ட இரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிலுவையில் கொடுத்து உங்களை என்னை மீட்டு கொண்டார். ஆமென். சரி, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இரத்தம் இருக்கும்? 5 லிட்டர் 6 லிட்டர் இருக்குமா? 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். இந்த 6 லிட்டர் ரத்தத்தை தான் உலகம் எங்கும் உள்ள மனுஷனுக்காக இயேசு கொடுத்தாரா? அவர்லேருந்து புறப்பட்டது 6 லிட்டர் ரத்தம் தான். அதுக்கப்புறம் தண்ணி தான் வந்துச்சு, வேற இல்லை. ஆனால் இயேசு யாரு? தேவகுமார். தேவனுக்கு தேவன் யாருன்னா வானம் அவருடைய சிங்காசனமா, பூமியோட பாதுபடியா? உட்கார்ந்து இருக்கிற பாதுபடி காலை கீழே படுதான். அப்போ உலகம் எங்கும் நிரம்பி இருக்கிறவர் தான் தேவன். அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் உலகம் எங்கும் நிரம்பி இருக்கிறார். அவருடைய ரத்தமும் உலகம் எங்கும் நிரம்பி இருக்கிறது. ஆமென். அது எப்படி? தண்ணி உலகம் எங்கும் இருக்குது, இங்கே இருக்கா? எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. அதை நாம் சுத்தம் கழுகுறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். இந்த தண்ணி உலகம் எங்கே இருக்கா? இருக்கு. காற்று உலகம் எங்கே இருக்கா? இருக்கு. இங்கே உட்காந்து ஃபேனில் உட்காந்து அந்த காற்றை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எங்கும் நிறைந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரத்தம் இன்றைக்கும் ஆராய் வந்து கொண்டு இருக்கிறது. உலகம் எங்கும் உள்ள மனுஷனை இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படிக்கு அந்த ஒரு சொட்டு ரத்தம் அல்ல, அந்த ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது, அது புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும், இப்போ ஒரு சொட்டு ரத்தம்னா எத்தனை பேரை சுத்தம் பண்ண முடியும்? சொட்டு சொட்டாக எடுத்தாலும் 6 லிட்டர் ரத்தம் எத்தனை பேரை சுத்தம் பண்ண முடியும்? உலகம் எங்கும் உள்ள மனுஷனை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இயேசு வந்து உலகம் கொள்ளாதவர், தேவாதி தேவன், எங்கும் நிறைந்தவர். அவருக்குள்ள ரத்தம் என்று சொல்லும் பொழுது அது எல்லா ஜனங்களையும் சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. புரியுதா? தண்ணி வந்து எல்லா இடங்களில் உள்ள ஜனங்களையும் சுத்திகரிக்கிறதுக்கு போதுமான தண்ணியை கர்த்தர் இந்த உலகத்தில் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஆனால் அவருக்குள்ளேருந்து புறப்படுகிற ரத்தமும் அப்படித்தான் முழு உலகத்தையும் உள்ள மக்களையும் சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்படும் பொழுது அவர் மனுஷனாக அல்ல, தேவாதி தேவனாக இருந்து அடிக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த வெளியேறப்படுற ரத்தத்தினால தான் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டா. எத்தனை பேர் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வியாதிக்கு அடிமையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் பிரச்சனைகளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சாபத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க? நீங்கள் சொல்லணும், இவை எல்லாவற்றிலும் இயேசு என்னை விடுதலையாக்கும்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து என்னை காப்பாற்றி விட்டார், என்னை மீட்டு விட்டார். அல்லேலூயா. இனி நான் அடிமை அல்ல, நான் விடுதலை பெற்றவன்.
நீங்கள் இந்த விசுவாசத்தை அறிக்கை இடும் பொழுது தான் சாத்தான் உங்களை குற்றப்படுத்த வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. அந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு பிசாசின் மக்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். வியாதியோ பிரச்சனையோ உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி சிங்கத்தின் வீரியம், சிங்கத்தின் தைரியம், சிங்கத்துக்குள் இருக்கிற சுபாவம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கும்? சிங்கக்குட்டிக்குள்ள இருக்கும். நீ சிங்கக்குட்டி நீ அழிக்கணுன்றாரு. அல்லேலூயா. உனக்குள்ள அந்த தன்மை, அந்த சுபாவம், அந்த வல்லமை எல்லாவற்றையும் நான் உனக்குள்ள தந்திருக்கிறேன். அவன் பண்ண இங்கே ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? விசுவாசிகளுக்குள்ள வரும், குடும்பங்களுக்குள்ள வரும், சபைக்குள்ள வரும். ஆனால் நீங்கள் அதை மேற்கொள்றவங்களா இருக்கணும். பழைய ஏற்பாடில் மோசேன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பார்வோனிடத்தில் பேசும்போது அவன் கையில் ஒரு கோல் இருந்துச்சு. கீழே போட்டால் என்ன ஆச்சு? பாம்பா மாறிச்சு. உடனே அவன் மந்திரவாதிகளும் அவங்க கோலையெல்லாம் போட்டாங்க, அதுவும் பாம்பா மாறிச்சு. அதுக்கும் வித்தியாசம் இல்லை, இதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பாம்பு அந்த பாம்பையெல்லாம் விழுங்கி போயிடுச்சு. சர்ப்பம் மோசையினால வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்து உங்களுக்காக உயர்த்தப்பட்டார். அப்படி என்றால் வனாந்தரத்தில் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது கொள்ளுவாய் சர்ப்பம் அவர்களை கடித்தது. அவர்கள் மரித்து கொண்டிருந்தார்கள். அவன் விடுதலையாக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி நீ அந்த வனாந்தரத்தில் நிறுத்த என்று சொன்னார். அதாவது சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை அவன் உண்டு பண்ணி நிறுத்தினா அதை பார்த்தவங்க எல்லாம் விடுதலை பெற்றாங்க. அந்த மாதிரி பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்ட அந்த மாதிரி நம்மையும் கர்த்தர் உலகத்தில் வைத்திருக்கிறார். எதிரியை வீழ்த்தும்படி, எதிரின் கிரியைகளை அழிக்கும்படி கர்த்தர் இயேசு தேவகுமாரன் வெளிப்பட்டார்னா அவருடைய பிள்ளைகளாக நாமும் இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த தேசத்துல இருக்கிறோம். அவன் கிரியைகளை அழிக்கிற வேலை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சிங்கம்னா கட்சித்து முழங்கி யுத்த போறன போல முழங்கி நான் சத்துருக்களை பீறிப்படுவேன், விழுங்கி போடுவேன். அவன் சிங்கம் போல வருவான். அவன் கிரியைகளை அழிக்கத்தான் உலகத்துக்கு நான் வெளிப்பட்டேன். நான் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க தான் பலவானா. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க. ஏன் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய மாட்டாரு? நீ விசுவாசிக்க கூடாதா? ஆண்டவரே, ஜனங்களை தாரும் என்று கேட்பதல்ல, ஜனங்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவார்களாக, சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்து விழுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் யுத்த காலத்தில் நிற்கிறீங்க? போர் வீரர்களாக நிற்கிறீங்க. அந்த போர் வீரர்கள் தான் யுத்தத்தை செய்து ஜெயத்தை எடுக்க முடியும். பலவான் கையில் உள்ள கூர்மையான பற்கள் எந்திரமாக உன்னை நான் மாற்றுவேன். நீ தான் மலைகளையும் குன்றுகளையும் என்ன செய்வாய்? பதறாக்கி போடுவாய். அல்லேலூயா. அப்ப ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு மோசேயின் கையில் இருந்த ஆயுதத்தை, அந்த கோலை தேவன் பயன்படுத்தினது மாதிரி நம்மையும் நமக்குள்ளேயும் வல்லமையை, கிருபையை, தாழ்ந்துகளை தந்து கர்த்தர் அதை வைத்து எல்லா எதிரின் வல்லமைகளை முறியடிக்கிறார். இயேசு நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குறவங்களா வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லா கிரியைகளையும் இயேசு அழித்தது மாதிரி நம்ம அழிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டு கிரியை செய்யணும். இப்போ மோசைக்கு அந்த கிருபை கொடுத்தப்பதான் மோசையின் மூலமாக எல்லா மந்திரவாதிகளின் அந்த கிரியைகளையும் அவர் என்ன செய்தாரு?
அழிச்சிட்டு கடைசியில் இயேசுவே ஜெயம் கொண்டவராய் வெளிப்பட்டார். தேவனே வெளிப்பட்டார். உங்களுக்கு எதிர்ப்பு உண்டு, அந்த ஜெயமும் உண்டு. அல்லேலூயா. ஜெயத்தை நீங்க எடுக்கணும். எல்லா சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஜெயம் தந்ததற்கு ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்களா, சிலுவையை சுமந்தீங்களா, சிலுவையின் மூலமா என்னை மீட்டு கொண்டீங்களா, இத்தனை பாடுகளை பட்டு என்னை விடுதலை ஆக்கிட்டீங்களா. நான் கட்டப்பட்டு இருக்கிறவன் அல்ல, நான் கட்ட அவிழ்க்கப்பட்டவன். நான் விடுதலை பெற்ற மகள், விடுதலை பெற்ற மகன். கர்த்தரை விடுதலை ஆக்கினீங்களே, அதற்காக உண்மையே நீங்கள் பலியாக ஒப்பு கொடுத்தீங்களே. ஆண்டவரே, நீங்கள் போராடி ஜெயத்தை எடுத்து தந்துட்டீங்களே, வெற்றியின் வாழ்வை நீங்கள் எங்களுக்கு தந்துட்டீங்களே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில் நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஷபாலாபா சொல்லுங்க. கீழ்ப்படுத்துகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறேன். பாவத்தின் மேல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், பிசாசின் மேல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், பில்லிசூனி ஆவிகள் மேல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், எதிர்கிரிகள் மேல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒன்றும் என்னையோ எங்களையோ சேதப்படுத்த முடியாது, எதுவும் அணுக முடியாது. இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கிற வெற்றியை நான் உரிமையாக்கி கொள்ளுகிறேன், உரிமையாக்கி கொள்ளுகிறேன். ஜெயத்தை தருகிற இயேசு என்னோடு இருக்கிறார். ஜெயத்தை தருகிற இயேசு எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். அவர் மூலமாக நான் விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறேன். எதுவும் என்னை அணுக முடியாது, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அனைத்தை கீழ்ப்படுத்துவேன், அனைத்தின் மேல் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுவேன். எந்த நோயும் என்னை அணுக முடியாது, எந்த பிசாசு என்னை தொட முடியாது, எந்த பில்லிசூனி ஆவிகளை கெட்ட வர முடியாது, எந்த அந்தகார சக்திக்கும் நான் அடிமை இல்லை, எந்த பாவத்துக்கும் நான் அடிமை இல்லை, சாபத்துக்கும் நான் அடிமை இல்லை, வியாதிக்கும் நான் அடிமை இல்லை. மத்திய 28 அதிகாரம் 19, 20. சீக்கிரம் வசனத்தை சொல்லிடுவேன், நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அடுத்த வாரம் கேட்டால் நீங்கள் சொல்லணும். குறிச்சிருங்க. மத்திய 28, 19, 20. ஞானஸ்நானம் முதலாவது தேவனுடைய கட்டளை. எழுதிருங்க. நீங்கள் வீட்டில் போய் அதை தியானிக்கணும். ஞானஸ்நானம் முதலாவது தேவனுடைய கட்டளை, மனுஷ கட்டளை அல்ல, தேவனுடைய கட்டளை. தேவன் சொன்னார், சீஷரை அனுப்பி போய் ஞானஸ்நானம் கொடுங்க, சீஷராக்குங்க, பிற்பாடு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கட்டளை கொடுத்தார். இப்போ நான் யார் கட்டளை கீழ்ப்படுகிறேன்? யார் கட்டளை கீழ்ப்படுகிறீங்க? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுறீங்க. இப்போ அரசாங்கத்தில் ஒரு கட்டளைன்னா எல்லாருமே கீழ்ப்படுறீங்கள, அரசாங்க சட்டத்துக்கு. இது அரசாங்க சட்டம் இல்லை, இது தேவனுடைய சட்டம். அப்போ தேவனுடைய சட்டத்தை கீழ்ப்படுகிறீங்க. ரெண்டாவது ஞானஸ்நானம் மத்திய 3 அதிகாரம் 15 வசனம் படிங்க. ஞானஸ்நானம் தேவ நீதியை நிறைவேற்றுவது. மனுஷ நீதின்னு ஒன்று இருக்கு, சுய நீதின்னு ஒன்று இருக்கும், தேவ நீதின்னு ஒன்று இருக்குது. நம்ம தேவ நீதியை நிறைவேற்றும். அப்போ இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தபோது யோவான் தடை பண்ணான். நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்கு, நீர் எப்படி என் இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கலாம்? அப்போ ஆண்டு சொன்ன, இல்லை, இடம் கொடு, இது தேவ நீதி, இதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க யாருடைய நீதியை நிறைவேற்றுறீங்க? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறீங்க. அது அடுத்தது ரோமர் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 3 6 வரையில் படிக்கும். பாவ மனுஷனை அடக்கம் பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? பாப மனுஷன்னா பாபம் உள்ள தன்மையுள்ள மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் வெளியே வரும்போது, தண்ணிக்குள்ளே மூழ்கி வெளியே வரும்போது, இயேசுவோடு கூட நான் உயிர் தெழுந்த இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு வெளியே வருகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவங்கெல்லாம் யாரை தரிச்சிருக்கிறீங்க? இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். கலாத்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 27 வசனம் படிங்க. கலாத்தியர் 3:27. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஞானஸ்நானம் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. 1 பேதுரு 5:21. இங்கே நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, இந்த மனசாட்சியை சுத்தமாக காத்து கொள்ளுகிறது. அந்த சுத்த மனசாட்சியை காத்துக்கொண்டு அந்த நல் மனசாட்சியோடு தேவனோடு என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணுறோம். இப்போ ஒரு திருமண நாளில் புருஷன் மனைவி இல்லாட்ட ஒரு மணமகன் மணமகள் உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன உடன்படிக்கை? மரணத்துக்கு நான் எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய இருப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிடுவாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லாட்டா அந்த உடன்படிக்கையே விட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி விசுவாசிகளும் இயேசுவோட ஞானஸ்நானத்தில் என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் விட்டுட்டு ஓடுறாங்க? உடனே பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்காக நாங்கள் உடன்படிக்கையில் உங்களை உட்படுத்தலை. கடைசி மட்டும் இயேசுவோடு வாழ்வதற்காக உடன்படிக்கையில் உட்படுத்துகிறோம். அல்லேலூயா. அது நல்மனசாட்சி உடன்படிக்கை. சிலர் கல்யாணத்துக்காக ஏதாவது உடன்படிக்கை பண்ணிட்டு போயிடுவாங்க, பிறகு அதை பார்க்க மாட்டாங்க. அப்படி இல்லை. அதே மாதிரி இயேசுக்காக ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு விலகி போகிறதுக்காக நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கல. முடிவு மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறதுக்காக தான் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அல்லேலூயா. அதனால் நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. என் மூச்சு போக வரையில் நான் இயேசுவை விட்டு விலகவே மாட்டேன். என்ன சொல்ல வந்தாலும் சரிதான், உடன்படிக்கை நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானத்தில் பங்கு பெறுங்க. அடுத்த வசனம் அதே 1 பேதுருல என்ன படிக்கிறோம்? அதுக்கு முந்தின வசனம் 5 அதிகாரம் 20 வசனம். இங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதற்கு அடையாளமா உலகம் முழுவதையும் கர்த்தர் ஒரு மாதிரி தண்ணியினால அழிச்சாரு. ஆனால் யார் காப்பாற்றப்பட்டாங்க? நோவாவும் அவனுடைய பிள்ளைகள் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க. உலகம் அக்கனைக்குள்ளாய் போகும்போது இவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க தேவனால் பாதுகாக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அதுக்கு அடையாளமா ஞானஸ்நானம் இருக்கிறது. இது மாம்ச அழுக்கை கழுகிறதா இராமல், மாம்சத்தில் அழுக்கு போகிறதுக்கு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அந்த ஞானஸ்நானத்தை தண்ணியில் மூழ்கி போனால் உங்கள் சரீர அழுக்க என்ன செய்யறதில்லை, கழுகிறது அல்ல, தேவனோடு கூட ஐக்கியப்படுவது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. மார்க்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. மார்க்கு 16:16. மார்க்கு 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுவான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யோவான் எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். தேவன் 18ஆம் வசனம் உலகத்தை, அடுத்த வசனம் அடுத்த 2 வசனம் படிங்க. உலகத்தை அனுப்பாமல் தீர்க்கப்பட்டாயிற்று. அப்போ இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறாதவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான் என்று எழுதப்பட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கணும், சும்மா ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது.
தண்ணி வந்துச்சு, கல்யாணம் வந்துச்சு, இல்லாட்டா ஏதாவது வந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஞானஸ்நானம் வேணும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் தரமாட்டோம். நீங்கள் இயேசுவை இரட்சகராக என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும், அவரை உங்கள் தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் புத்தகம் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 8வது அதிகாரம் 34 வருஷத்துக்கு படிங்க. இங்கே ஞானஸ்நானம் எடுத்த ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். கந்தாகே அந்த எத்தியோப்பியா தேசத்து ராணியுடைய மந்திரி, கந்தாகே என்ற ராணியுடைய மந்திரி, ஒரு எத்தியோப்பியா ஒரு மந்திரி எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகையில் வந்துட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. போயிட்டே இருக்கும்போது, ரதத்தில் போயிட்டே இருக்கும்பொழுது, வேதத்தில் உள்ள ஒரு ஏசாயாவின் பகுதி, ஏசாயா 53 அதிகாரத்தை அவர் படிச்சுக்கிட்டே போகிறார். அது படிச்சுட்டே போகும்போது ஆண்டவர் பிலிப்பு என்ற சுவிசேஷன்ற கத்த சொல்கிறார், நீ போ, அந்த ரதத்துக்கு கூட போ. இவன் ரதத்துக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கிறான். திடீர்னு பிலிப்பு மந்திரி பார்த்தா ரதத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்போது திடீரென்று பிலிப்பு ஓடி சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா, நீ படிக்கிறியே அது புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ஒருத்தர் விளக்கி சொல்லாட்டா, எனக்கு ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? எப்படி விளக்கி சொல்லாட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பிலிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து விளக்கி சொல்லுகிறார். அதை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டது இயேசு சிலுவையில் அந்த நிறைவேற்றினார் என்பதை எடுத்து சொன்ன உடனே ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். உடனே அவங்க போயிட்டே இருக்கும்போது தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்துட்டாங்க. தண்ணீர் எடுக்கிறது, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்கும்போது, நீ விசுவாசித்தால் உனக்கு என்ன இல்லை? தடை இல்லை. அல்லேலூயா. இது என்ன சொல்லுது? தேவனுடைய குமாரன் என்று நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. அப்பொழுது அவன் சொன்னான், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன உடனே 2 பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்புறம் பிலிப்பு கர்த்தர் ஆவியானவரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்க்க முடியல. ஏன்னு சொன்னா, இந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பிலிப்பு கர்த்தர் அனுப்பினார். பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து வேலை முடிச்சோடனே பிலிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துட்டு போயிட்டாரு. மந்திரி சந்தோஷத்தோடு அவன் எத்தியோப்பியாவுக்கு சென்றான். ஏன்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். தண்ணியில் போய் முழுகிட்டு சடங்காச்சலமாக அதை எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு பைபிளில் கிடையாது. தண்ணியில் போய் மூழ்கி நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சடங்குக்காக இது இல்லை. ஞானஸ்நானம் கிடையாது, திருவிருந்தம் கிடையாது. சடங்காச்சாரமாக நீங்கள் அதில் பங்கு பெறதுனால ஒன்றும் நிறைவேற போகிறது இல்லை. அதை முன்பு புரிஞ்சுக்கொள்ளணும். நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், இயேசுவை அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அது தேவனுடைய கட்டளை என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். தேவன் காண்பித்த முன்மாதிரி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நான் அணிந்து கொள்ளுகிறேன். அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்ததோடு நானும் இணைக்கப்பட்டு விடுகிறேன் என்று எல்லாம் சொல்லி, நான் வேத வசனத்தின்படி அது அத்தனையும் நீங்கள் விசுவாசித்து, நான் இது கிறிஸ்துவோடு பண்ணுற உடன்படிக்கை, அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி உங்கள் மனசுக்குள்ள நல்ல தீர்மானம் எடுத்துட்டு இந்த ஞானஸ்நானத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். முழு இருதயத்தோடு விசுவாசித்து விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். நம்ம இப்பொழுது தாமதிக்கக்கூடாது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? முழு இருதயத்தோடு பாவ மன்னிப்புக்கு என்று உன் பாவங்கள் போக கழுவப்படுதல் தான் ஞானஸ்நானம். மூழ்கடிக்க
அமைக்கப்படுவது, கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படியே கொண்டு வரப்படுவது, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சாயலில் இணைவது. ஆண்டவர் இந்த நாளில் கூட ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து அந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க அல்லது நீங்கள் அதில் புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி ரோமர் 6 அதிகாரங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது, நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம கொண்டு வரப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கென்று விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றோம். விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை என்று போட்டிருக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம், ஆண்டவரோடு முழுமையாய் இணைக்கப்படுகிற அனுபவம். முதலாவது வார்த்தை கேட்கும் பொழுது பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். ஆரம்ப பகுதியிலே அதைத்தான் சொன்னேன். பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட வேண்டும். இதனால் பிசாசின் எதிரடையின் ஆவியின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அர்ப்பணித்து முற்றிலுமாக ஆண்டவரே நான் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேனப்பா என்று சொல்லி சத்தியத்துக்கு கீழ்ப்படிய இன்னும் பெற்றவர்களும் கூட ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது இன்னும் பாவ மன்னிப்பை பெறாதவர்களும் கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா பிலிப்பு பிரசங்கித்ததை மற்ற ஜனங்கள்லாம் விசுவாசித்தாங்க. பிலிப்பு சத்தியத்தை போதிக்கின்ற தேவனுடைய மனிதன் என்று விசுவாசித்தாங்க. ஆனால் அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலை. அப்பொழுது பரிசுத்தாவியை பெறாமல் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 8 அந்த அனுபவத்தை ஆண்டவர் தருவார். ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போஸ்தலர் 8:15 முதல் 17 வசனங்கள் வரையிலும் காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவினுடைய உண்மையான நற்செய்தியை அவங்க சுமப்பவர்களாக அந்த ஆதி அப்போஸ்தலர் அதிகாரத்தை நிலைநாட்டுவது தான் இந்த காரியம். கைகளை வைப்பது, பரிசுத்தாவியை கொடுப்பது, இதெல்லாம் அடையாளங்களை கொடுத்தல். அதுபோல் ஞானஸ்நான சத்தியமும் கூட ஒரு ஆண்டவர் குறித்ததான ஒரு கட்டளை என்று சொல்லி பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் அதெல்லாம் கேட்டீங்க. நம்ம அதை தாமதிக்காமல் நம்ம பெற்றுக்கொள்ளணும். 22வது அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் போன முறையே நான் சொன்னேன் நினைக்கிறேன். 9வது அதிகாரத்தில் இருக்குது. 9:18 முதல் 20 அதையும் குறித்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்றான். அப்பொழுது அவன் பார்வையடைந்து அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அந்த சவுளுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் விழுந்தது. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஒரு அனனியா, அதுபோல் அந்த கந்தாகிய மந்திரிக்காக பிலிப்பு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில காரியங்கள், சில சங்கிலிகள், சில கட்டுகள், செதில்கள் விழ வேண்டியது அவசியம். பிசாசின் கிரிகள் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். விரலினாலே அவ பிசாசின் ஆவியை, அந்தகாரத்தின் ஆவியை துரத்தி விடுகிறவர். அவ இந்த நாளிலும் எதிராக யுத்தம் பண்ணுகிறவனின் ஆவியின் கிரியெல்லாம் அழித்து போடுவதற்கு, அந்த பாவத்திலிருந்து உள்ளாக கழுவப்படுதல், அதற்கு காணக்கூடிய அடையாளம் அந்த அனனியாவின் வார்த்தையிலிருந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். அது உள்ளான கழுவப்படுதல். அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் உண்டாகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் உண்டாகிறது. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகிறதான அடையாளம். இன்னொன்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வது, பாவத்திலிருந்து உள்ளாக கழுவப்படுவது, முற்றிலுமாக உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்போஸ்தலர் 22:16 இதன்படி முற்றிலுமாக எல்லாருமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்ற நாங்கள் அனைவரும், நம்ம எல்லாரும் அந்த புதிய உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, அந்த சுத்த மனசாட்சி,
அது உயிர்த்தெழுதலினாலே தீத்துவில் இருக்கிறது. அது உயிர்த்தெழுதலினாலே அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஒன்றை நாம் அவரோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். அவரோடு உள்ள கவனன்ட் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, சுத்த மனசாட்சியை தக்க வைத்து கொள்ளுவது, நாம் அவரோடு அடையாளப்படுத்தி கம்யூனியன் எடுக்கிறோம். இன்னும் பாவ மன்னிப்புக்கு என்று பாவங்கள் அற கழுவப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல். ஆண்டவர் அந்த நிலையிலேயே கூட அபிஷேகிப்பார். அந்த ஆயத்தம் வந்துடணும். அந்த ஆயத்தம், அந்த விசுவாசம், அந்த தாகம் வந்து விட வேண்டும். நான் கிறிஸ்துவோடு முற்றிலுமாக கொண்டு வரப்படுகிறேன். கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள்ளாக நான் கீழ்ப்படுகிறேன். முற்றிலுமாக அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து கொண்டவங்களுக்கு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம் வேறு சந்தோஷம் இருக்காது. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது நிறைவான சந்தோஷமாக இருக்கும். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருமே அவருக்கு நேராய் அவருக்கு முன்பாக தாழ்த்துவோமா, ஒப்பு கொடுப்போமா. அப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே அப்பா பாவங்கள் அற கழுவப்படுதல், மனம் திரும்புதல், முற்றிலும் ரைட் அபவுட் டர்ன், ஒரு டர்னிங் பாயிண்ட், முற்றிலுமாய் திருப்பு முனைகள் உருவாவதாக, உணர்வுள்ள இருதயம் வருவதாக, பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாவதாக, முற்றிலும் கழுவப்படுவார்களாக, ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக, உள்ளாக கழுவப்படுதல் உண்டாவதாக. ஒரு ரிகாந்தளவு ஸ்ரீ கலப கத்துரிய கலபக கலபோ ஓ மாம்சாளுக்கை நீக்குதல் அல்லப்பா, உமோடு உம்முடைய உயிர்த்தெழுதலினால ரட்சிக்கிற அனுபவம், இணைக்கிற அனுபவம், ஓ இணைந்து கொள்ள செய்கிற வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய விடுதலையின் அபிஷேகம், புதிய விடுதலை எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இப்பொழுதே கேளுங்க, ஒவ்வொருத்தருமே கேட்போம். ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக ஒரு புதிய விசுவாசத்தை எல்லாருமே கேளுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு புதிய விசுவாசம் வரட்டும், ஒரு புதிய ஜீவன் வரட்டும் அப்பா, ஒரு புதிய ஜீவன் வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தின் வல்லமையும் பிரசன்னமும் வல்லமையும் அத்தனை அந்தகார ஆவி, எனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி, எதிரிடையின் ஆவி, ஓ ரகதான கத்த யுத்த வீரனின் ஆவியானவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு கட்சிக்கிற சிங்கம் போல முழங்கி சத்துருக்களை மேற்கொள்ளுவா மேற்கொள்ளுவா. ஓ எதிர்த்து நெல்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓ நோய்க்கு எதிர்த்து நெல்லுங்க, ஓ பயத்துக்கு எதிர்த்து நெல்லுங்க, அசுத்தாவின் கிரியைக்கு, ஓ விரோதமான எதிரடையான எல்லா செயலுக்கும் எதிர்த்து நெல்லுங்க. விரோதமான எந்த செயலும் வாய்க்காது வாய்க்காது. விரோதமான கிரியை, எதிரடையான கிரியை, அவன் கையெழுத்து முற்றிலும் குலைக்கப்பட்டு போகணும். அது நடுவில் இருக்கக்கூடாது. அதுக்காக சிலுவையின் மேலே ஆணியடிக்கப்பட்டு வெளியரங்கமான கோலமாகி துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்த அதே வெற்றியை தரித்து கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுவோம். எதிரிடை ஒவ்வொன்றின் மேலும் எதிரிடை ஒவ்வொன்றையும் கேன்சல் பண்ணுகிறோம். எதிராவியின் கிரியை, எதிர்த்து நிற்கிற கிரியை, எதிரான சூழ்நிலை, உங்களுக்கு நீங்களே நன்மையை வருவித்துக் கொள்கிறவர்களாயிருங்க. நன்மைக்கு காரணரை பாருங்க. ஓ நன்மைக்கு உரித்தானவரை பார்ப்போம். உங்களுக்குள்ளாக நன்மையை வருவித்துக் கொள்ளுங்க, சமாதானத்தை வருவித்துக் கொள்ளுங்க. எப்படி? அதுவும் விசுவாசத்தினாலே தான்.
விசுவாசத்தினாலே தான் ஒரு உணர்வு ஆண்டவர் இப்பொழுது ஒரு பாவ உணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறத நான் உணர முடிகிறது. ஒரு உணர்வுள்ள இருதயம், இருளடைந்த இருதயம் நீங்கி போகிறது. ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மகிமைப்படுத்துகிற இருதயம், தாழ்த்துகிற இருதயம், முற்றிலுமாய் ஒத்துக்கொள்ளுகிற இருதயம். ஷிட்டருமினை கமரியான் துளரின் பிகசியான் ரீமாலாரியா ஷேகலபாம். அப்பா, ஒவ்வொருவரையும் உடைய பொற்கரங்களில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் அபிஷேகம் பெற வேண்டிய ஒவ்வொரு ஆத்துமாவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக, பெற்றவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுவார்களாக, உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இந்த மாதத்தின் இறுதியிலே ஆண்டவரே உமக்குள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப உயிர்ப்பிங்க ஆண்டவரே. வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கிறவர் அல்லவா? இந்த வருஷத்தின் நடு மாதத்தில் வந்திருக்கிற எங்களையும் கூட உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். உங்களை ரெசரக்டட் பவர் அனுப்புங்க ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவரின் வல்லமை, சாவுக்கு எதுவான சரீரத்தை நீ உயிர்ப்பிக்கிறவ, புதுப்பிக்கிறவ, புதுப்பிக்கிறவ, உயிரடைய பண்ணுவீராக. உலர்ந்த ஒவ்வொரு அனுபவமும் உயிரடைவதாக. உலர்ந்த எலும்பு போல வறண்டு கிடக்கிற ஒவ்வொரு எலும்பும் நினமுள்ளதாய் மாறுவதாக. ஓராகாதால கடபா கதலபா சிகலபா ரிபதனேரியா துருபிகலபா. வறட்சி நீங்குவதாக. எலும்புகளும் புல்லை போல் செழிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. உலர்ந்த தன்மை நீங்குவதாக. உலர்ந்த எலும்புக்குள்ள ஜீவனை பேசுகிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை பேசுகிற அந்த வேளையில ஜீவன் பிரவேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தவரின் ஜீவன், உயிர்த்தெழுந்தவரின் ஆரோக்கியம், உயிர்த்தெழுந்தவரின் பரிபூரண சமாதானம், உயிர்த்தெழுந்தவரின் அந்த உயிர்ப்பிக்கப்படுதல், புதுப்பிக்கப்படுதல், ரெஸ்டரேஷன். ஒரே தனமாரிய சீக்கலபா கதலபா. அப்போ அந்த ரீஜுவனேஷனுக்காக ஸ்தோத்திரம், புதுப்பிக்கப்படுதலுக்காக ஸ்தோத்திரம். உயிர்ப்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உயிர்ப்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், புதுப்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், புதுப்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரிடைய பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் மீட்சியை தருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹஷபதா தருபகபா லிக்கிறபா அசைகிறபா லெப்டானந்திலிக்கிறபா அலைக்கிறபக சிகுலபா. புதிய மாறுதல், புதிய உணர்வு வருகிறது. புதிய தாகத்தை கொடுக்கிறார். சிறு பிள்ளைகளுக்குள்ளே புதிய தாகங்கள் உருவாகிறது. புதிய வாஞ்சை, தேடுகிற வாஞ்சை உருவாகிறது. வாலிபர்களுக்குள்ளே அப்படி உருவாகிறது. ஆண்டவர் தான் உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். உணர்வை அளிக்கிறார், உணர்வை அளித்து கொண்டிருக்கிறார். ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரபரபா ஷரிலபரியா கிருபா மேலியாந்திருபிக ஷகரபா. ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒவ்வொருவரும் திரும்பவும் ஆண்டவரே எந்த சமயத்தில் கூட வேண்டும், எப்படி அந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அவங்க நன்கு புரிந்து கொண்டு நன்கு வார்த்தையின்படி அவங்கள ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எடுக்க ஆயத்தப்படுத்துவீராக. ராஜா, ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா ஆண்டவரை சாதகங்களையும் இது மட்டும் உருவாக்கினேன், இன்னமும் உருவாக்கி தருவீராக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா பிரதிகூலங்களும் மாறுவதாக. தடை என்ன, தடை இல்லை. இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன? தாமதிக்காமல் கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படிவார்களாக. தடை இல்லாமல் தங்கு தடையின்றி ஒவ்வொருவரும் ஆண்டவரை ரூபாராக சந்தலபா கத்தலபா எழும்புவார்களாக, கீழ்ப்படிவார்களாக. சத்தியத்திற்குள் அந்த நிறைவான சந்தோஷத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன்,
தீங்கு எம்மை அணுகாது, இங்கும் எம்மை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ஏ தீங்கும் எம்மை அணுகாது. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Amen.